சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். இந்த அருமையான காலை வேளையில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் உங்களை யாவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த ஃப்ரைடே ஆராதனைக்காக நாம் கடந்து வந்திருக்கிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, எல்லாரும் இந்த காலை வேளையில் நம்ம ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் மட்டும் எங்களை காத்து நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த விசேஷமான நாளில் பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதித்து மகிமைப்படுத்தி வரவேற்கிறோம் ஐயா. எங்களுக்காக சிலுவை சுமந்து ஆண்டவரே, இன்றைக்கு உங்களுடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் ஆண்டவரே. அந்த நாளை நாங்கள் நினைத்து ஆண்டவரே, இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய ஆச்சரியமான வல்லமையான காரியங்களை இன்றைக்கு நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே கீழ்ப்படிதலினால நாங்கள் ரட்சிப்பை பெற்றோம். உம்முடைய இரக்கத்தினால நாங்கள் ரட்சிப்பை பெற்றோம் தகப்பனே நன்றி செலுத்துகிற இந்த நாளிலும் கூடி வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நாளில் ஆசீர்வதிப்பீராக. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா, சிலுவை பரியந்தம் வரை தன்னை தாழ்த்தவராக, தன்னை ஒப்பு கொடுத்தவராக கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவரே எங்களுக்கு அறியப்படுகிறீர் ஐயா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எந்தளவா இந்த பூமியில் நொறுக்கப்பட்டீரோ, அடுக்கப்பட்டீரோ ஆண்டவரே, எங்களுக்காக உம்முடைய ரத்தத்தை எல்லாம் சிந்தினீங்களா ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். அதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, கூடி வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒரு விஷயத்தை நினைத்து பார்க்கிறோம், சிந்தித்து பார்க்கிறோம். கர்த்தர் எங்களுக்காக பட்ட பிரயாசங்கள், எங்களுக்காக ஆண்டவரே நீர் இந்த உலகத்திலே பட்ட சகிப்புகள் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் இன்றைக்கு அப்பா எங்களுக்கு அது பலனாக, கிருபையாக, நாங்கள் சோர்ந்து போன நேரங்களில் எங்களை ஆண்டவரை தாங்கி பிடிக்கிறதாக இந்த நாளிலே கடந்து வருகிற உங்களுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். அந்த விசேஷம் அந்த நாளில் பாடி துதிக்க ஆராதிக்க மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. அருமையான பாடல் பகுதியை கொண்டு வந்திருக்கிற மகனை நீர் ஆசீர்வதியும், பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. உங்களுடைய ஞானத்தில் நிரப்பி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. தகப்பனே நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே அப்பா, நாங்கள் தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் எங்களுக்கு உதவியும் ஒத்தாசையும் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களை உங்களுடைய வார்த்தையினால நிரப்புங்க ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் உள்ளத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தையாக ஆண்டவரே உங்களுடைய கீழ்ப்படிதல் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அனுதினமும் நாங்கள் அதை ஆண்டவரே ஃபாலோ பண்ண, தொடர்ந்து நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த தேவன் உதவி செய்வீராக. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக பட்ட பாடுகளையும், எங்களுக்காக ஆண்டவரே அடிகளையும், வாங்கின அடிகளையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம். எங்கள் நோய்களுக்காக, எங்கள் பாவங்களுக்காக ஆண்டவரே நீர் சிலுவை சுமந்தீரே ஐயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே உலகெங்கும் நடக்கக்கூடிய ஆராதனையுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தேவனே. இன்றைக்கு விசேஷமாக யாரெல்லாம் கடந்து செல்கிறார்களோ ஆண்டவரே, இந்த விசேஷத்த நாளில் கர்த்தர் அவர்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. நாம மகிமைப்படுவதாக. உடைய கிருபை பிரசன்னம் அன்றைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டப்பா. வருகிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் அன்றைய வந்தவர்கள் வந்தவண்ணமா செல்லாதபடி கர்த்தர் புதிய கிருபையினால பலத்தினால கடந்து செல்லப்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. இயேசுவே நன்றி அப்பா. உடைய கரங்களோடு கூட இருக்கிறத அவர் நாங்கள் உணரும்படி கர்த்தரங்களை வழிநடத்துங்க, ஆளுக செய்யுங்க. இயேசு நாமத்தில் செபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நம்ம மத்தியிலே அருமையான டேனி பிரதர் அவர்கள் வந்து பாடல் பாடுகிற வேளையிலே நாம் இணைந்து ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புனித வெள்ளி நன்னாளில் ஆண்டவரே உம்மை துதிக்க ஆராதிக்க நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் சபையாராய் உம்மை கூடி துதிக்க, உன் நாமத்தை உயர்த்த ஆண்டவரே நீர் எங்களுக்காக மரித்த இந்த நாளை நாங்கள் நினைவுகூறத்தக்கதாக அப்பா நீர் கொடுத்த பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தின தேவன் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். விலையேற பெற்ற வெள்ள ரத்தத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்காக சிந்தினீர் அப்பா. உம்மை துதிக்கிறோம். இந்த நாளை உம்மை துதிக்க ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. நீர் எங்கள் மத்தியில் உலாவுகிறதுக்காக நன்றி ராஜா. உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே என்ற பாடலை யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமென்.
இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே, பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. தூரமான புற ஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த இரத்தமே, தூரமான புற ஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த இரத்தமே, ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள், ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் பிரவேசிக்க தைரியம் தந்த இரத்தமே, பிரவேசிக்க தைரியம் தந்த இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, எனக்கு இணையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ஆமென். அப்படியே கரங்களை தட்டி உற்சாகமாய் உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் எனக்காக விலையாக பரிசுத்த இரத்தத்தை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்களை கிரயம் கொடுத்து வாங்கின தேவன், உம் இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டெடுத்த தேவன் ராஜா. பாவமை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம், மீட்பரே உம்மை துதிக்கிறோம், மேய்ப்பரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி இயேசு ராஜாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபை உள்ளவரே உம்மை துதிக்கிறோம், இரக்கமுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம், பரிசுத்தமுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம், உயர்ந்தவரே சிறந்தவரே உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா.
பலிபீடத்தில் எங்கள் பரணி. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பலிபீடத்தில் எங்கள் பரணி என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்படியே கரங்களை தட்டி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கிறேனே இந்த வேலை, அடியேனை திருசித்த போல ஆண்டு நடத்திடுவே, அடியேனை திருசித்த போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் உன் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. இயேசுராஜாவின் கழுவும் உன் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நீரின்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே, சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. நீரின்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே, சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் உன் திரு ரத்தத்தாலே எங்கள் இருதயம் கரை நீங்க இருதயத்தை. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியேயானல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிச சாக தேவா அருள் செய்குவே. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியேயானல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிச சாக தேவா அருள் செய்குவே. கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் உன் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் உம் திரு ரத்தத்தாலே
தாளே கரை நீங்க இருதயத்தை கழுவும் உன் திரு ரத்தத்தாலே. எங்கள் இருதயத்தை கரை நீங்க இருதயத்தை அல்லேலூயா கழுவும் உன் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஓ நன்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்கள் இருதயத்தை கழுவுவதற்காக நன்றி ராஜா. உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உன்னதரே உயர்ந்தவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் உயர்ந்தவர், நீர் பெரியவர் அப்பா. நீர் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த தேவன். உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மூன்றாணியால் எங்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் பாவங்களை மீட்டெடுத்தவர், 5 காயமேற்ற நேசர் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. கிருபையானவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர். நன்றி ராஜாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே என்ற பாடலை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உற்சாகமாய் பாடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா இயேசு ராஜாவே. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே பாவமானாரே, பரமான் சிலுவை சுமந்தவரே. பரமான் சிலுவை சுமந்தவரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தன் இயேசுவை. காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தன் இயேசுவை. தோணாரே கொல்கதா மலைக்கு இயேசுவை. கொல்கதா மலைக்கு இயேசுவை. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினார். கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினார். பரிகாசமும் பசிதாகமும்
படுகாயமும் அந்தவரே, படுகாயமும் அடைந்தவரே, பாவிக்கு புகலிட இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே, பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே, கால்கள் கைகளில் ஆணி பாய்ந்திட, கிரீட முட்களில் பின்னி சூடிட, கால்கள் கைகளில் ஆணி பாய்ந்திட, கிரீட முட்களில் பின்னி சூழ்ந்திட, இரத்த வெள்ளத்தில் கர்த்தர் தொங்கினார், இதை காண உள்ள தாங்குமோ, இதை காண உள்ள தாங்குமோ, பாவிக்கு புகலிட இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே, பாவிக்கு புகலிட இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே, பரிசுத்தரே பாவமானாரே, பாரிமான சிலுவை சுமந்தவரே, பாரமான சிலுவை சுமந்தவரே, பாவிக்கு புகலிட இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே, பாவிக்கு புகலிட இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே, பரிசுத்தரே பலியானாரே, சிலுவை சுமந்தவரே, பாரமான சிலுவை சுமந்தவரே. ஆமே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பாரமான சிலுவை சுமந்தவர். அப்படி எழுந்திருந்து ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பாரமான சிலுவை சுமந்த தேவன். முள்முடி எனக்காக, கசையடிகள் எனக்காக, ஆண்டவரே ஒரு ரத்தமெல்லாம் எனக்காக தகப்பனே. உம்மைக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்காக ஆண்டவரே, எங்கள் பாவங்களுக்காக, எங்கள் துரோகங்களுக்காக, எங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் சாபத்தை நீர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே, நீர் பாவமா இல்லாத தகப்பன். நீர் எங்களுக்காக பாவமானீரே. நீர் பரிசுத்தர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை உயர்த்த, எங்களை மீட்டெடுக்க நீ சிலுவை ரத்தம் சுமந்தின தேவன். ஆண்டவரே, துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களைப்போடே, என் இயேசு குருசை சுமந்தே, என் நேசர் கொல்கதா மலையின் மேல் அவர் நடந்தே ஏறுகின்றார் என்ற பாடலை இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே அந்த சிலுவை தியானத்தை நினைத்து நமக்காக ரத்தம் சிந்தினார் என்ற சிந்தையோடு பாடுவோம். உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை தட்டி ஸ்தோத்திரிக்கிறோம். ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களை போடே, என் இயேசு குருசை சுமந்தே, கொல்கதா மலையின் மேல் நடந்தே,
ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களை போடே என் நேச குருசை சுமந்தே கொல்கதா மலையின் மேல் நடந்தேன் ஏறுகின்றார் கன்னத்தில் அவன் ஓங்கி அடிக்க சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார் கன்னத்தில் அவன் ஓங்கி அடிக்க சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார் அந்த பிலாத்து கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறார் அந்த பிலாத்து கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகின்றார் ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்தே களை போடே என் நேச குருசை சுமந்தே கொல்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்தே களை போடே என் நேச குருசை சுமந்தே கொல்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார் நெஞ்சும் பலத்தால் ஈட்டி எடுத்தே நெஞ்சை பிளந்தான் ஆ கொடுமை நெஞ்சும் பலத்தால் ஈட்டி எடுத்தே நெஞ்சை பிளந்தான் ஆ கொடுமை இரத்தமும் நீரும் ஓடி வருதே இரட்சகரை நோக்கியே பார் இரத்தமும் நீரும் ஓடி வருதே இரட்சகரை நோக்கியே பார் ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்தே களை போடே நேச குருசை சுமந்தே கொல்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார் இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டாய் இந்த பாடுகள் எந்த வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டாய் நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை நேசித்து வா குருசெடுத்தே 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 ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்தே களை போடே என் நேச குருசை சுமந்தே கொல்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்தே களை போடே என் நேச குருசை சுமந்தே கொல்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார் சேவல் கூவிடும் 3 வேளையும் சொந்த குருவை மாறுதளித்தான் சேவல் கூவிடும்
மூன்று வேளையும் சொந்த குருவை மறுதளித்தார். ஓடி ஒளியும் பேதுருவையும் தேடி அன்பாய் நோக்குகின்றார். ஓடி ஒளியும் பேதுருவையும் தேடி அன்பாய் நோக்குகின்றார். ஏறுகின்றார் தள்ளாடி கவர்ந்தே களை போடே என் நேச குருசை சுமந்தே கொல்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்தே களை போடே என் நேச குருசை சுமந்தே கொல்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார். ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். ஓமை துதிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீர் குருசை சுமந்து ஆண்டவரே நீர் எங்களுக்காக ஏறுகின்றார் ராஜா. ஆண்டவரே பாரமான சிலுவையாய் இருந்தாலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று மறுதளிக்கவில்லை. என்னை நேசித்தீரே, என்னை யோசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை நேசித்தீரே, என்னை யோசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறு கால்களை கண்டே, கண்கள் குளமாகி போனதையா. தடுமாறு கால்களை கண்டே, கண்கள் குளமாகி போனதையா. ஆமென். அப்பா அம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம் சிலுவை ஆண்டவரே சுமந்து போகிற அந்த நேரத்தை, அந்த காரியத்தை பார்க்கும்போது எங்கள் கண்கள் எல்லாம் குளமாய் போகிறது ராஜா. ஆண்டவரே நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த தேவன். ஆண்டவரே நான் பாவிதான், ஆண்டவரே நான் பாவிதான், ஆனாலும் தகுபடி நீர் எங்களுக்காக ஆண்டவரே நீர் ரத்தம் சிந்தி மீட்டெடுத்தீரே. எங்கள் நீதிமானாய் மாற்ற நீர் பாவமானீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த புனித வெள்ளி நன்னாளில் தகப்பனே எத்தனையோ பேர்கள் மரித்தார்கள். ஆண்டவரே பூமிக்கு வந்தார்கள், போனார்கள். அவர்கள் நாளையெல்லாம் ஆண்டவரே துக்கமான நாளாய் ஆண்டவரை அனுசரிக்கிறார்கள். ஆனாலும் தகப்பனே நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த ஆண்டவரே கசையடிகள் எனக்காக ஏற்ற ஆண்டவரே 40க்கு 1 குறைய 39 கசையடிகள் எங்களுக்காக ஏற்ற தேவன். அப்பா ஆண்டவரே உடம்பு எல்லாம் காயம் ஆண்டவரே கீறின ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உழுத நிலம் போல ஆண்டவரே சரீரம் இருந்தது ராஜா. ஆண்டவரே நிலத்தை உழுதது போல உம் சரீரம் இருந்தது. நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் நீர் எங்களுக்காக சகித்து கொண்டீர் ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை மீட்டெடுத்த தேவன். அப்பா ஆண்டவரே முள்முடி முள்கிரீடம் சுமந்த தேவன். அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பாரமான சிலுவையாய் இருந்தாலும் ஆண்டவரே சாதாரண பாதையில் ஆண்டவரே நடக்கும்போது கடினமாய் இருக்கும். ஆனாலும் நீர் எங்களுக்காக கொல்கதா மலையின் மேல் ஆண்டவரே சுமந்து தீர்த்த தேவன். அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா.
நாங்கள் இனி பாவி அல்ல ராஜா. நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தி நாங்கள் இனிவில் துரோகி அல்ல. நாங்கள் ஆண்டவரே இனியில் கடனில் இருப்பதில்லை. ஆண்டவரே உமக்கு தரித்திரத்தில் இருப்பதில்லை தகப்பனே. நீர் எல்லாவற்றையும் சிலுவையில் மாற்றி சுமந்த தேவன், நீர் வெற்றி சிறந்த தேவன். அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த மரித்த நன்னாளில் தகப்பனே நாங்கள் இது புனிதமான நாளாய் எண்ணுகிறோம் ராஜா. இது புனிதமான நாளாய் எண்ணுகிறோம் தகப்பனே. நாங்கள் துக்கம் கொண்டாடவில்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அருமையான காலை வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் இந்த விசேஷமான நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த குட் ஃப்ரைடே புனித வெள்ளி நாளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று சொன்னீரே ஆண்டவரே. பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு சொன்ன அந்த வார்த்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சிலுவை காரியங்களை நாங்கள் நினைத்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் தகப்பனே. கிறிஸ்து எங்களுக்காக கல்வாரி சிலுவை சுமந்து எங்களுக்காக அடிகள் பட்டு ஆண்டவரே நீர் இந்த உலகத்தில் முற்றிலுமாய் தன்னை கீழ்ப்படுத்தினவராக ஆண்டவரே எங்களுக்கு காண்பிக்கிற இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதிகாரங்களையும் சர்வ வல்லமையும் படைத்த தேவன் ஆண்டவரே மனுஷ அவதாரம் எடுத்து இந்த பூமியிலே கர்த்தர் நீர் முற்றுமுடிய ஆண்டவரே படிகிறவராக எங்களுக்கு ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கிருபையின் பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். இந்த விசேஷமான நாளில் ஆண்டவரே எங்களுக்காகப்பட்ட காயங்களையும் எங்களுக்காக ஆண்டவரே நீர் சுமந்த ஆண்டவரே அடிப்பட்ட எல்லா விதமான தியாகங்களையும் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த விசேஷ நாளில் உம்முடைய சிலுவையை நாங்கள் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்தீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது எங்களுக்கு ரிச்சிப்பாக ஆண்டவரே அது எங்களுக்கு பலனாக இருக்கும் என்பதை ஆண்டவரை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே சிலுவை பற்றுதான உபதேசம் ஆண்டவரே ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே அது பலனாக இருக்கிறது ஆண்டவரே. அது எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறது. ஆனால் ரட்சிப்பை பெறாதவர்களுக்குள்ளே அது பைத்தியமாக இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு சிலுவை பற்றியதான உபதேசம் எங்களுக்குள்ளே பலனாக எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரே அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறதாய் எங்களுக்கு நீர் அமைய பண்ணுகிறீர் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கக்கூடிய வார்த்தைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருந்து பேசுங்க ஆண்டவரே. நீரே பேசுகிறவர், எங்களை மறைத்து நீர் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் வேண்டி செபிக்கிறோம் எங்கள் செபிங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சிலர் என்ன பண்ண மாட்டாங்க, எப்படி பாஸ்டர் சந்தோஷமாக இருக்கிறது, இன்றைக்கி அவர் என்ன நாள், இன்றைக்கி அவர் அடிப்பட்ட நாள் பாஸ்டர். நான் சொல்கிறேன் ஒரே ஒரு விஷயத்தை ஒரு கற்பனைக்கு வச்சுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்து உண்மையாகவே இன்றைக்கி தான் அவர் சிலுவையில் நம்மெல்லாம் இருக்கிறோன்னு ஒரு கற்பனை. நம்மெல்லாம் எங்கே இருக்கிறோம்? டைம் ட்ராவல் மாதிரி 1960 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 33 கழித்து அந்த இடத்துல நீங்கள் நிற்கிறீங்கன்னு வைங்க. ஆண்டவரை சிலுவையில் அறையக்கூடிய நாளை, அந்த நிகழ்வுகளை நம்மெல்லாம் நேராக பார்க்கறன்னு வைங்க. நம்மளாம் கிறிஸ்தவங்களாக இருப்போம்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள். இடறி போயிருப்பீர்கள். ஆமென். ஏன் இவர் இப்படி, இவர் உண்மையான தேவன் மனிதனாக இருந்தால் இந்த அளவுக்கு இவர் ஏன் அடிக்கப்பட வேண்டும், இந்த அளவுக்கு இவர் ஏன் காயங்களை பெற வேண்டும், உண்மையாகவே இவர் பாவம் செய்த மனிதர், இவருக்கும் தேவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி மறுதளிக்கிற கூட்டத்தில் தான் நாம் இருந்திருப்போம். ஆமேன். ஆனால் இன்றைக்கு தேவன் அந்த ஜெனரேஷனுக்குள்ளே நம்மளை என்ன பண்ணலை, வைக்கவில்லை. ஆனாலும் கிறிஸ்துவை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அநேகர் இந்த நாளிலே அவரை அங்கீகரித்தார்கள், அவருக்காக வாழ்ந்தார்கள், உலகம் அவரை ஏற்றுக்கொண்டது. ஆனால் இன்றைக்கு இஸ்ரேல் தேசம் பெருவாரியான வேதத்தையும் கற்பனைகளையும் நியாய பிரமாணங்களையும் உடையவர்கள் அவரை புறம்பே தள்ளிவிட்டார்கள். அதில் சிலர் மட்டும் இயேசுவை அங்கீகரித்திருக்கிறார்கள். ஆமேன். ஆனால் இன்றைக்கு இயேசுவுக்கும் நமக்கும் எந்த சொந்தமும் இல்லை, அவருடைய வேதத்துக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் அநாதி தீர்மானத்தின்படி கர்த்தர் தாயின் கருவிலே உருவாக்கினவர். உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே ஒளிபீடத்திலே நம்மளை அவர் உருவாக்கி சிருஷ்டித்து இந்த நாளில் நம்மளை தோன்ற பண்ணி அவருடைய சிலுவையை நாம் தியானிக்கும்படி கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன்
கொரிந்தியருக்கு 2 கொரிந்தியருக்கு எழுதுகிறார், மேன்மை பாராட்டுகிறவன் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். இது ஒரு மேன்மைங்க. சிலுவையை குறித்து நாம் தியானிப்பது நமக்கு ஒரு மேன்மை. நான் நினைக்கிறேன் நமக்கு ஒரு பெரிய சக்தி அது. அல்லேலூயா. சிலுவை தியானம் என்பது நமக்கு ஒரு பெரிய சக்தி. நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம், கற்றுக்கொள்ளலாம். அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ளலாம். அவர் மரண பரியந்தம் வரை தன்னை கீழ்ப்படுத்தினவராக அவர் காணப்பட்டார். ஆமென். அவரால் முடியும். யார் இயேசு என்று போர் சேவகர்கள் கேட்டவுடனே, நசரேயனாகிய இயேசுவை யாரை தேடி வருகிறீர்கள்? நாங்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடி வருகிறோம். நான் தான் அப்படின்னு என்ன சொன்னார் ஏசப்பா? நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த போர் சேவகர்கள் என்ன பண்ணாங்களா, அப்படியே கீழே விழுந்துட்டாங்களாம். அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் மேன், அவ்வளோ வல்லமை படைத்த, சர்வ வல்லமை படைத்த ஒரு தேவன். அவர் சொல்கிறாரு, நான் ஒரு விஷை நான் ஜெபிப்பேன், ஆனால் லட்சக்கணக்கான தூதர்களை அவர் என்ன பண்ண முடியும், கீழே இறக்கிவிட முடியும். அவர் உங்களை எல்லாரையும் ஒரு இமை பொழுதில் அவங்களை அவர் நொறுக்கி போட்டு விடுவார். ஆனால் அவர் என்ன பண்ணல, அப்படி செய்ய இல்லை. ஏன்? உங்களுக்காகவும் எனக்காகவும். ஆமேன். இந்த சிலுவை உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரே பலியாக இந்த உலகத்திலே தம்மை ஒப்பு கொடுத்தார். விசேஷமாக சிலுவை என்கிற இந்த குட் ஃப்ரைடே, அதனால தான் இந்த நாளை என்ன பண்ணுறாங்க, குட் ஃப்ரைடே, அது ஒரு புனித வெள்ளியாக கருதுகிறார்கள். ஏன்னா உண்மையாகவே இந்த நாளை நாம் ஒரு புனித நாளாக பார்ப்பதில் எந்த தவறும் கிடையாது. ஆமேன். அண்ட சராசரங்களையும் உருவாக்கின தேவன், அவர் அந்த மண்ணில் வந்து சிலுவை சுமந்து நமக்காக அடிபட்டு, அவர் தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தி, அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், அவருடைய இரத்தம் எல்லாருடைய ஜீன்களையும் ஒப்பிட முடிகிறதாம். அல்லேலூயா. எல்லாருடைய இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதர்களுடைய ஜீன்களிலும் அவருடைய இரத்தம் கலந்திருக்கிறதாம். இப்போ யோசித்து பாருங்க, உலக மனுஷர்கள் அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு இரத்தத்தினால மட்டுமே பாவ மன்னிப்பு உண்டு. அந்த இரத்தம் இயேசுவின் இரத்தம். அல்லேலூயா. அந்த ஒரே இரத்தத்தினால மட்டும்தான் மனுஷருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்கிற ஒரே காரணத்துக்காக அவர் சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தினார். ஒரு சொட்டு இரத்தம் கூட அவருடைய சரீரத்தில் இல்லை. யோசித்து பாருங்க. ஆமேன். அப்போது இந்த நாளை புனித நாளாக, அது ஆங்கிலத்தில் குட் ஃப்ரைடேங்கிறதுக்காக அது விசேஷ வகையில் நாம் என்ன பண்ணுறோம், கொண்டாடுகிறோம். அதை கர்த்தருடைய சிலுவை நாம் தியானித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய அந்த நாளை நாம் என்ன பண்ணுறோம், அந்த நாட்களில் அவர் என்னெல்லாம் பாடுகளை பட்டார், என்னெல்லாம் அவர் கஷ்டங்களை சகித்தார் என்று சொல்லி நாம் தியானித்து பார்ப்பதற்கு ஒரு தருணத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் மட்டும்தான் அப்படி செய்யணுமா அப்படின்னா கிடையாது. எல்லா நாட்களிலும் அவருடைய சிலுவை நீங்கள் என்ன பண்ணலாம், நிதானித்து தியானித்து பார்க்கலாம். எனக்கு ரொம்ப கஷ்டங்கள் வருகிற வேலையில், நெருக்கடி வருகிற வேலையில் நான் அதிகமாக என்ன பண்ணுவேன்னா, இந்த சிலுவை குறித்து நான் சிந்தித்து பார்ப்பேன். சிலுவை எந்த அளவுக்கு நமக்கு மேன்மையான ஒன்றாக இருக்கிறது என்பதை நான் தியானித்து பார்ப்பேன். அதை நாம் தியானிக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு வைராக்கியம் எழும்பும். அந்த சிலுவையை நாம் தியானிக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு உற்சாகம் எழும்பும். எனக்காகத்தானே, நீங்கள் எல்லாரும் சொல்லி பாருங்கள், எனக்காக இயேசு சிலுவை சுமந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் பரலோகத்திற்கு எந்த ஒரு ஈடும் கொடுக்காதபடிக்கு, எந்த ஒரு விலை கிரயத்தையும் நாம் செலுத்தாதபடிக்கு, இயேசுவின் ஒரே இரத்தத்தினால நாம் மீட்டெடுக்கப்பட்ட காரணத்தினால நாம் பரலோக வாசிகளாக இன்றைக்கு இருக்கிறோம். ஆமென். அவருடைய ஒரே இரத்தம், அந்த ஒரு இரத்தத்தினால மட்டும்தான் இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தையும், அவருடைய சொந்த ஜனங்கள் என்கிற ஒரு விசேஷித்த கிருபையும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அவருடைய ரத்தம் மட்டும் இந்த பூமியில் சிந்தப்படலைன்னு சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ மனிதர்கள் தேவனால் மீட்கப்பட்டவர்கள் இன்றைக்கு அவரோடு கூட அவரை நான் மரித்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு தேவன் அவங்க இருதயத்தில் ஆழமாய் வேறொன்று
அந்த காரணம், வேறு ஊன்றுவதற்கு காரணம் யார் என்று சொன்னால் கிறிஸ்துவின் அந்த 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 கிரயங்கள் தான். கிறிஸ்துவின் கிரயங்கள் எந்த அளவாக நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார், கிரயங்களை செலுத்திருக்கிறார்னு பாருங்க. அல்லேலூயா. வானத்திலிருந்து இறங்கி வரும்பொழுது பிதாவாகிய தேவன் சொன்னாராம், எல்லாரையும் நம்பினாராம். ஆதாமை நம்பினார். இந்த ஆதாமை கொண்டு நான் அந்த உலகத்தை ஒரு பரிசுத்த பூமியாக உருவாக்கி விடுவேன் என்று ஆதாமை நம்பினார். அதற்கு பிறகு ஆபிரகாமை நம்பினார். எத்தனையோ பரிசுத்தவான்களை நம்பினார். மோசேயை நம்பினார். யார் மூலமாகவும் என்ன பண்ண முடியல, இந்த பூமியை அவர் நினைத்த வண்ணமாக அவருக்கு பிரியமாக வாழ்கிற ஒரு மனிதன் இந்த பூமியிலே 100% வாழவே முடியல. ஆனால் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து கடைசியாக ஒரு தீர்மானம் பண்ணுகிறார், என்னுடைய சொந்த குமாரனையே என்ன பண்ணுறேன், இந்த உலகத்திற்கு அனுப்புகிறேன். அல்லேலூயா. சொந்த குமாரனே அவர் உலகத்துக்கு அனுப்பினார். நீதிமொழிகளில் சொல்லப்பட்டு இருக்கிறது, நான் அவருடைய மடியில் என்னவா இருந்தேன், செல்ல பிள்ளையாய் இருந்தேன். தேவ ஆராதனை கூட்டங்கள், சேனைகளின் தூதர்கள், ஏராளமான தூதர்களுக்கு மத்தியில் அவர் செல்ல பிள்ளையாக இருந்தாராம். அப்படிப்பட்ட சூழலில் அவர் நமக்காக பிதாவாகிய தேவன் இந்த பூமியிலே ஒப்பு கொடுத்தார். அவர் வந்து கீழ்ப்படிந்தவராய் இந்த உலகத்தில் அவர் 100க்கு 100 மனிதன். எப்படி 100க்கு 100 மனிதன்? நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை இல்லை அவர் காலகட்டங்கள் அதெல்லாம் நடக்கும், அவரால் முடியும், நம்மளால் என்ன பண்ண முடியாது. நோ. அவர் அந்த பூமியில் வாழும்போது 100க்கு 100 மனிதனாகத்தான் வாழ்ந்தார். அதே சமயம் அவர் அந்த பூமியில் வாழும்போது 100க்கு 100 தேவனாகத்தான் வாழ்ந்தார். ஆமென். 100க்கு 100 தேவனாக இருந்தார். 100க்கு 100 மனிதனாக வாழ்ந்தார். தன்னோடு இருந்தவர்களை நன்றாக பராமரித்து கொண்டார். தன்னோடு இருந்தவர்களுக்கு அத்தனை தேவைகளையும் சந்தித்தார், பராமரித்தார். நெருக்கப்படுகிறவர்களுக்கு, ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு, கண்ணீர் விடுகிறவர்களுக்கு அவர் ஆறுதல் உள்ளவராக இருந்தார். குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். குருடர்களுக்கு பார்வை அளித்தார். மருத்துவர்களை உயிரோடு கூட எழுப்பினார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, எத்தனை விதமான ஆச்சரியமான ஒரு தேவன், அற்புதமான ஒரு தேவன். அவர் இந்த உலகத்தில் வந்து எல்லாவற்றையும் சுமந்து, சிலுவை சுமந்து நமக்காக, உங்களுக்காக, எனக்காக, உலக மக்கள் அனைவருக்காகவும் தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். அன்றைக்கி நிறைய பேர் அதை என்ன பண்ணிக்கல, புரிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கும் பலிகளை செலுத்துகிறார்கள், இரத்தங்களை காணிக்கையை அளிக்கிறார்கள். இந்த இரத்தம்தான் பாவங்களை மன்னிக்கும் என்று சொல்லி ஆட்டு ரத்தம், கோழி ரத்தம், மிருகங்கள் இரத்தத்தை செலுத்துகிறார்கள். ஆனால் அதெல்லாம் பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒன்றாக கட்டாயமாக இருக்காது. ஏனென்று சொன்னால் மனுஷன் பாவங்களையும் மீறுதலையும் மன்னிப்பதற்கு இந்த உலகத்திலே ஒரே ஒரு இரத்தம், கடவுள் என்று சொன்னால் இரத்தத்தை சிந்தினவர் தான் கடவுள். அல்லேலூயா. எந்த கடவுளாவது ரத்தம் சிந்தி கேள்விப்பட்டிருக்கிறோமா? எந்த கடவுளாவது ரத்தம் சிந்தி கேள்விப்பட்டிருக்கிறோமா? கிடையாது. அன்றைக்கு இயேசுவை மனிதனாக பார்க்கிறார்கள். நான் சொல்கிறேன், ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறவர்கள், ஆன்மீக பக்தியை கொண்டிருக்கிறவர்கள் யார் ரத்தத்தை சிந்திருக்க முடியும்? கிறிஸ்தவர்கள் தான் ரத்தம் சிந்திருப்பாங்க, ரத்த சாட்சியாக மறிச்சிருப்பாங்க. வேற எங்கேயாவது ரத்த சாட்சியாக மறித்தது உண்டா? எந்த கொள்கைக்காரர்கள் இரத்த சாட்சிகளாய் மறித்தது உண்டா? கிடையாது. ஆனால் கிறிஸ்துவை அடிச்சுவடை பின்பற்றுவர்களும் கூட இரத்த சாட்சியாய் மறிக்க ஆயத்தமுள்ளவர்களாய் இன்றளவும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரே ஒரு கடவுள், ஒரே ஒரு தெய்வம், நமக்காக இரத்தம் சிந்தினவர் இயேசு ஒருவர் மட்டுமே. ஆமென். அதனால தான் நான் சொல்கிறேன், எங்கே போனாலும் பாவங்கள் மன்னிக்கப்படாது. ஆனால் இயேசுவின் இரத்தம் மட்டும்தான் பாவங்களை மன்னிப்பதற்கு 100க்கு 100 போதுமான ஒன்றாக இந்த உலகத்திலே இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு எப்பொழுதும் நம்ம குட் ஃப்ரைடே ஆராதனை என்பதனால அந்த 7 காரியங்களை தான் நம்ம என்ன பண்ணுவோம், சிந்திப்போம். 7 காரியங்களை நாம் தியானிப்போம். முதலாவது, அந்த 7 காரியங்கள் என்ன அப்படிங்கிறத நான் ஒவ்வொன்றாக வாசிக்கிறேன். மன்னிப்பு, இரட்சிப்பு, அரவணைப்பு, தத்தளிப்பு, தவிப்பு, அர்ப்பணிப்பு, ஒப்புவிப்பு. அல்லேலூயா. 7 விஷயங்களை தான் 7 பூக்கள் என்பாங்க, 7 முத்துக்கள் என்பார்கள். இப்படி கிறிஸ்தவர்கள் பல்வேறு விதங்களில் இதை நாம் தியானிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆமேன். முதலாவது, இந்த
சிலுவையை குறித்து அந்த 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 சிலுவை அதனுடைய விஷயங்களை நான் அன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். எனக்கு நேற்றுக்கு ஒரு தகவல் வந்துச்சு. அதை நான் வாசிக்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த சிலுவை சுமந்த இயேசு கிறிஸ்து அந்த மரத்துடைய வெயிட் எவ்வளவு, அந்த ஆணியுடைய அகலம் நீளம் எவ்வளவு, எத்தனை மணி நேரம் அவர் சிலுவை சுமந்து தண்ணி இல்லாமல் இருந்திருக்கிறார், இதெல்லாம் நான் வாசிக்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. முதலாவது, இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவை எடை 150 கிலோ என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அது உண்மையாகவே 150 கிலோவா என்பது எனக்கு தெரியல. ஒரு 70 கிலோ என்று சொல்லி நாங்கள் என்ன பண்ணோம், டிஸ்கவரி சேனலில் இந்த எருசலேமை குறித்து ஒரு ஆராய்ச்சி நடத்தினார்கள். அதில் நான் பார்த்தேன் 150 70 தெரியல, ஒருவேளை 150 கிலோ இருந்துருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அதோட நீளம் 15 அடி நீளம், அகலம் 8 அடி. அந்த மரம் இருக்கு இல்லையா, அந்த சிலுவை மரம், அந்த சிலுவை மரத்தை அவர் சாதாரண நிலைமையில் தூக்கிட்டு போகலை. நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண சரீரத்தில் நம்ம இருந்தோம்னு சொன்னால் அந்த சிலுவை மரத்தை நம்ம என்ன பண்ணலாம், தூக்க முடியலனாலும் இழுத்துட்டு போயிடலாம். ஆனால் அவர் சுமந்த அந்த சிலுவை மரம் என்பது, அவர் சுமக்கிற அந்த நேரம், அதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, யூதர்களுடைய எருசலேமில் இஸ்ரவேலருடைய முறைமையின்படி மரண தண்டனைக்கு உட்பட்டவர்கள் சவுக்கால் என்ன பண்ணுவாங்க, அடிப்பார்கள், சவுக்கால் அடிப்பார்கள். அந்த சவுக்கில் நான் ஒரு காரியத்தை கேள்விப்பட்டேன், அதுதான் உண்மை. அந்த சவுக்கில் என்ன வச்சுருப்பாங்களாம், இரும்பு துகள்களும் கண்ணாடி துகள்களும் என்ன பண்ணியிருப்பாங்களா, மிக்ஸ் பண்ணியிருப்பாங்களாம். ஒரு சவுக்கு அப்படி அடிக்கும் பொழுது அது சதை என்ன பண்ணுமா, பிச்சுக்கிட்டு வருமா. கற்பனை பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட 39 அடி அவர் என்ன பண்ணியிருக்கிறார், வாங்கியிருக்கிறார். 39 அடி. ஒரு முறை அந்த சவுக்கில் அடித்தா அந்த 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 அகோரம், அந்த காயம் என்பது பயங்கர வலி உள்ளதாக இருக்கும். அவருடைய ரத்தம் அங்கேயே பாதி என்ன ஆயிடுச்சு, சிந்தி விட்டது. அங்கேயே அவருடைய ரத்தம் பாதி என்ன ஆயிடுச்சு, சிந்திருச்சு. எனக்கு ஒரு விஷயம் எப்படின்னா, அதிகமாக ரத்தத்தை பார்த்தோன்னா எனக்கு மயக்கம் வந்துடும். அதிகமாக ரத்தத்தை பார்த்தா மயக்கம் வந்துடும். அது மாதிரி நம்முடைய சரீரம், அது எல்லாருக்குமே, சிலருக்கு பெரும்பான்மையாக எல்லாருடைய உடம்புலையும் அப்படி ஒரு செட்டப் இருக்குது. என்னென்னா, நம்முடைய சரீரம் தாங்கக்கூடாத அளவுக்கு ஒரு அடி நமக்கு விழுதுன்னு வைங்களேன், நமக்கு உடனே மயக்கம் வந்துடும். ஏன் அப்படின்னா, அது ஆண்டவர் அப்படி வச்சிருக்கிறார். அந்த வலி தெரியக்கூடாது என்பதற்காக மனுஷனுக்கு ஒரு இயல்பான ஒரு சூழலை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். நம்ம சரீரம் திடீரென்று ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வலி, திடீரென்னு. ஏன்னா அந்த செல்களுக்கு எல்லாமே அது இயல்பான நிலையில் அங்கங்கே அதோடைய வேலையை செஞ்சிட்ருக்கும். உடம்புல இருக்கிற செல்கள், இரத்த நாளங்கள், இருதயம், நுரையீரல், இதெல்லாம் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக அதோடைய வேலையை செஞ்சிட்ருக்கும். அப்போ அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு ஆக்ஷன் நீங்கள் கொடுக்கும்பொழுது அதுக்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது, அதுக்கே என்ன நடக்குது இப்போ அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தில் பட்ட காயங்களுக்கு, அவர் சிந்தின இரத்தத்திற்கு கண்டிப்பாக அவர் என்ன பண்ணியிருக்கணும், மயங்கி கீழே விழுந்திருக்கணும். புரியுதா? அவருடைய சரீரத்தில் பட்ட காயங்களுக்கும் அவருடைய சரீரத்தில் அந்த 39 அடியிலேயே அவர் என்ன ஆயிருக்கணும்னா மயங்கி கீழே விழுந்திருக்கணும். ஆனால் என்ன ஆகலை, அவருக்கு அப்படி ஒரு சூழ்நிலை அவர் உருவாக்கி கொள்ளவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா அவர் கடந்து போகிற தூரம் இன்னும் நிறையா இருக்குது, அவர் கடந்து செய்கிற வேலை இன்னும் நிறையா இருக்குது. அப்போ யோசித்து பாருங்கள், அந்த அந்த சிலுவையை இப்படிப்பட்ட சூழலில் தான் அவர் என்ன பண்ணுறாரு, சுமக்க நேரிடுகிறது. 39 அடி பட்டதற்கு பிறகு ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறான், உழப்பட்ட நிலம் போல அவருடைய சரீரம் காணப்பட்டதான், அவருடைய முதுகு காணப்பட்டதான். அல்லேலூயா. இதுதான் மோசே கர்த்தருடைய சரீரத்தை பின்னாடி இருந்து பார்க்கும்பொழுது அது மிக ஒரு அலங்கோலமாக இருக்கிறத மோசே பார்க்கிறார். அந்த அளவுக்கு ஒரு உழப்பட்ட நிலம் போல் அவருடைய சரீரம் இருக்கிறதை மோசே கவனிக்கிறார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க. அப்போது அவருடைய அந்த அந்த இப்படிப்பட்ட நிலைமையில தான் அந்த சிலுவை மரத்தை அவர் தூக்கி சுமந்து கொண்டு போக வேண்டும். இன்னொன்று, நம்ம நினைக்கிற மாதிரி
ஒரு நல்ல ஒரு ரோட்டில் என்ன பண்ணலை, அந்த சிலுவை மரத்தை அவர் சுமக்கலை. இஸ்ரேல் பகுதி என்பது மலைப்பாங்கான இடம். கல்லுகள் இருக்கும், மேடுகள் இருக்கும், திடீரென்று மேடுகள் இருக்கும், அப்புறம் பள்ளம் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் அந்த இடத்துல அவர் சிலுவை சுமந்த அந்த இடம் இருந்திருக்கிறது. அல்லேலூயா. இப்போது ரெண்டாவதாக உடலில் அறையப்பட்ட ஆணியின் நீளம், அந்த அந்த சிலுவை மரத்தில் வச்சு அடித்தாங்க இல்லையா, அந்த ஆணியின் நீளம் 8 அங்குலம் இருந்துச்சு. 8 அங்குலம்னா எவ்வளோ இருக்கும் டேனி பிரதர்? ஒரு ஜான், சரியா? அது ஒரு ஒரு இன்ச்சுனா ஒரு அங்குலம் நம்ம சொல்லுவாங்க, அப்படி தானே சொல்லுவோம், ஒரு இன்ச்சு. அப்போ 8 அங்குலம் இருந்துச்சு. ஒரு ஜான் அளவுக்கு அந்த ஆணி இருந்துச்சு. அந்த ஆணியுடைய தடிமன் 3.5 அளவுக்கு அந்த அதோடைய தடிமன் இருந்துச்சுன்னு சொல்லி அந்த வரலாற்று ஆய்வுகளில் சொல்லியிருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், அந்த கையில் அறையப்படும் பொழுது அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான சம்பவமாக இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்க. ஆமேன். அடுத்தது நான் சீக்கிரமாக வாசிச்சிருக்கிறேன். இயேசுவின் சரீரத்தின் விபரம், இயேசுடைய சரீரத்துடைய அளவு. அவர் 5 அடி உயரமாக இருந்திருக்கிறார். 5 அடி உயரம் 11 அங்குலமாக இருந்திருக்கிறாரா. அவருடைய எடை 85 கிலோ இருந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இயேசுவின் பாடுகளை பற்றிய விபரம். இயேசு கிறிஸ்து நடந்து வந்தபோது 3 முறை தடுமாறி கீழே விழுந்திருக்கிறார். அல்லேலூயா. 3 முறை என்ன பண்ணியிருக்கிறார்? தடுமாறி கீழே விழுந்திருக்கிறார். 17 மணி நேரம் தண்ணீர் இல்லாமல் அவதிப்பட்டு இருக்கிறாராம். அந்த சிலுவை சுமந்த அந்த அந்த நேரங்களில் 17 மணி நேரம் தண்ணீர் இல்லாமல் அவதிப்பட்டு இருக்கிறார். அதுக்கு அந்த சிலுவையில் கடைசியில் அவர் என்ன பண்ணுவாங்க, காடியில் நினச்சி அதை கொடுப்பாங்க. ஈசோ அந்த ஒரு கசந்த தண்ணீர். ஏன்னா ஒரு மரண தண்டனை கைதிக்கு தண்ணி கூட என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாது. இதுதான் சட்டம், ரோமர்களுடைய சட்டம். அப்போது 2 விதத்துலையும் ரோம சட்டத்தையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறார், கீழ்ப்படிந்திருக்கிறாரு. இஸ்ரவேலில் இருக்கிற சட்டத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாரு, கீழ்ப்படிந்திருக்கிறார். இஸ்ரவேலர்கள் அடிகளை கொடுத்திருக்கிறார்கள். அவன் 39 அடி, அது அவங்க பிரமாணத்தின்படி அவர் அடிபட்டு என்ன பண்ணணும், அதிலே செத்துருக்கணும். ஆனால் சாகவில்லை. பிறகு ரோம சட்டங்களை அவர் நிறைவேற்றுகிறார். அது சிலுவை மரத்தை சுமந்து கொண்டு போகிறது. அங்கே தான் ஆணிகளை அடிக்கிற சட்டங்கள்லாம் ரோம சட்டங்கள். அல்லேலூயா. பாருங்கள், யோசித்து பாருங்கள். அதுக்கு பிறகு அவருடைய உடலில் கிட்டத்தட்ட மொத்தம் 5480 காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அப்படி உடலில் எத்தனை காயங்கள்? 5480 காயங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பாருங்கள். இன்னைக்கு நமக்காக ஒரு மனிதர், தேவ அவதாரம் எடுத்து வந்த ஒரு மனிதர், மனுஷ அவதாரம் எடுத்து வந்து ஒரு தேவன் நமக்காக இத்தனை பாடுகளை சுமந்திருக்கிறார். கற்பனை பண்ணி பாருங்கள். அதற்கு பிறகு அவருடைய முதுகில் ஏறத்தாழ 150 ஆழமான காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அவருடைய முதுகில் ஏறத்தாழ 150 காயங்கள், ஆழமான காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அவருடைய தலையை கிழித்து 17 முட்கள் உள்ளே சென்றன. அவருடைய உடலிலிருந்து 6.5 லிட்டர் ரத்தம் கசிந்தது. பொதுவாகவே ஒரு மனுஷனுக்கு எத்தனை லிட்டர் தான் இருக்கும்? 6 லிட்டர், 6-7க்குள்ளே தான் இருக்கும். ஆனால் 6.5 லிட்டர் ரத்தம் அவருடைய சரீரத்தில் என்ன பண்ணுச்சு, கீழே சொட்டினது. அடுத்து இயேசு கிறிஸ்து எருசலேம் மீதி வழியாக 350 சேவகர்களும் 50 குதிரை வீரர்களும் இழுத்து சென்றனர். 350 சேவகர்கள், கிட்டத்தட்ட 50 குதிரை வீரர்கள். குதிரை வீரர்கள் என்ன பண்ணுவாங்க, மக்களை கெட்ட விடாமல் அப்படியே போவாங்க. இந்த 350 சேவகர்களும் அதில் எப்படி கொண்டு போயிருப்பாங்க கற்பனை பண்ணி பாருங்கள். சாதாரணமாக என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, அவரை கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி இந்த காலகட்டங்களில் பெரிய பெரிய குற்றம் செஞ்சவனே குற்றவாளிக்கு பயந்துக்கிட்டு போலீஸ்காரங்க பவ்யமாக அழைச்சிட்டு போகிறாங்க. ஏன்னா அவன் ஜாமீனில் வெளியில் வந்தானா கட்டாயம் நம்மளை என்ன பண்ணிடுவான், போட்டு தள்ளிடுவான்னு பயத்தில் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக கொண்டு போவாங்க. அப்படியே ரொம்ப பவ்யமாக அவனை, அவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருப்பான். அந்த தைரியம் இல்லை போலீஸுக்கு, அந்த தைரியம் இல்லை. ஏன் அப்படின்னா பயம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அந்த நாட்களில் அவர் எந்த அளவுக்கு அவரை அந்த அந்த போர் சேவகர்கள் கொடுமைப்படுத்தி தான் கொண்டு போயிருப்பார். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சிட்டு போட்டார்கள். அல்லேலூயா. நான் சொன்னேன் இல்லையா, 350க்கு மேற்பட்ட அந்த போர் வீரர்கள் அவர் என்ன பண்ணுறாங்க, அவரை கேவலப்படுத்துகிறார்கள், அவரை கொட்டுகிறார்கள், அவர் என்ன பண்ணுறாங்க, இழிவாக நடத்துகிறார்கள். அவருடைய சரீரத்தை கலட்டி என்ன பண்ணுறாங்க, சீட்டு போடுகிறார்கள். ஏன்னா அந்த அவர் அணிந்திருந்த அந்த சரீரம் என்பது ஒரு மெல்லிய நூலினால் செய்யப்பட்ட சரீரம், நூல்கள். அந்த 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 அது
அந்த துணி என்பது ஒரு நல்ல ஒரு மெல்லிய நூலால் செய்து இயேசு கிறிஸ்து பல இடங்களில் ஊழியங்களுக்கு செல்கிறதுனால அவருக்கு நல்ல ஒரு அந்த நாட்களில் ஒரு நல்ல ஒரு சரீரத்தில் நல்ல ஒரு மெல்லிய துணியை அவர் என்ன பண்ணியிருக்கிறார், அங்கியாக அணிந்திருக்கிறார். ஸோ அவருடைய அங்கியை என்ன பண்ணியிருக்கிறாங்க, சீட்டு போட்டு கொண்டார்கள். மறிக்க போகிறவர் தானே, இவ்வளோ பெரிய அங்கி இவருக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு அந்த போர் சேவரில் இருந்திருக்கிறாங்க பாருங்கள். அப்போது அவருடைய அங்கியை கலட்டி என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவரை அந்த அந்த அங்கிக்கு சீட்டு போட்டு இது யாருக்குரியது என்று சொல்லி அந்த நாட்களிலே பார்த்துருக்கிறார்கள். அல்லேலூயா, யோசித்து பாருங்கள். ஆனால் அந்த நேரத்திலும் அவ்வளோ ஒரு கொடுமையிலும் தன்னுடைய சரீரத்தில் ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கிற அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் அவர்களை பார்த்து என்ன சொல்லியிருக்கிறாரு, பிதாவை இவர்களை மன்னியும், இவர்கள் என்ன செய்கிறார்கள் இவர்களுக்கு என்ன பண்ணலை தெரியலன்னு சொல்லி சொன்னார். ஆமென். நான் ஒரு பாஸ்டர் எனக்கு வந்து ஒரு வீடியோவை அமைச்சிருந்தார். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாடு வீடியோ மாதிரி இருக்குது. அந்த வெளிநாட்டில் ஒரு வயதான ஒரு நபர் பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது சுவிசேஷத்தை சொல்கிறாரு. ஒரு வாலிபன் என்ன பண்ணுறான், எழுந்து அவரை அரைஞ்சிடுறான். எழுந்திரிச்சு என்ன பண்ணிடுறான், அரைஞ்சிடுறான். எல்லாரும் அமைதியாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. இவன் மட்டும் என்ன பண்ணிடுறான், எழுந்து அந்த முதியவரை அரைந்து விடுகிறான். ஆனால் அந்த முதியவர் என்ன பண்ணலை, கோவப்படாமல், கொஞ்சம் கூட கோவப்படாமல் மீண்டும் 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 இயேசுவை குறித்து, இல்லை இப்படிலாம் நீ இருக்கக்கூடாது, இயேசு உனக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு, ரத்தம் செஞ்சிருக்கிறார், உன்னை நேசிக்கிறார், இயேசு கிறிஸ்து உன்னை அன்பாக பார்க்கிறார், நீ அவருடைய மகனா, நீ அவரால் உருவாக்கப்பட்டவர், உன் பாவங்களை அவர் மன்னிக்கிறார் என்று சொல்லும்போது இன்னும் அந்த வாலிபனுக்கு கோபம் ரொம்ப தலைக்கு ஏறுகிறது. ஆனாலும் அவர் என்ன பண்ணலை, அவர் விடவே இல்லை, இன்னும் இயேசுவை பற்றி தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டம் போகும்பொழுது அந்த வீடியோ கிளிப் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் இருந்துச்சு. ஒரு கட்டம் போகும்போது அந்த வாலிபன் அப்படியே சாதுவாய் மாறுகிறான். அந்த முதியவர் செய்த ஒரு காரியம்தான் அந்த வாலிபனை ரொம்ப அவனை சிந்திக்க வைத்தது. அவர் என்ன சொன்னார், நீ ஒரு கன்னத்தில் அடைஞ்சிட்ட, இந்த கன்னத்தில் என்னை அடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதை திரும்ப திரும்ப அந்த வாலிபன்ட்ட அந்த முதியவர் சொன்னப்போ அந்த 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 வாலிபன் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆகி என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி என்ன பண்ணா, அவரை கட்டி பிடிச்சி என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை ஒரு கன்னத்தில் அடைஞ்சதே என்னது தவறு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டான், ஒத்துக்கிட்டு அவரை கட்டி பிடித்து அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டதை அந்த வீடியோ கிளிப்பில் பார்த்தேன். அல்லேலூயா. அதை ஏன் சொல்லுக வருகிறேன் என்று சொன்னால், எந்த சூழ்நிலையிலும் நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் புரத மதஸ்தர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அது அவங்களுடைய அறிவுக்கு உட்பட்டு அவர்கள் செய்யலை, அவர்கள் அறியாமையில் தான் அவர்கள் செய்கிறார்கள். தெரியாமல் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. ஒரு காலத்தில் இன்னைக்கு கிறிஸ்துவை அங்கீகரித்தவர்கள் எத்தனையோ நபர்கள் கிறிஸ்துவை வெறுத்தவர்களாக தான் இருந்திருக்கிறோம். நானும் பல கேள்வி கேட்டேன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மதமாத்த வந்துட்டீங்களா, வெளிநாட்டு கடவுளை நீங்கள் சொல்ல வந்துட்டீங்கன்னு சொல்லி நிறைய வாக்குவாதங்களில் ஈடுபட்டு இருக்கிறேன் நானும். ஆனால் இன்றைக்கு நாம் அந்த நிலைமையில் இருந்து பார்க்கும் பொழுது அவர்கள் அறியாமை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆமேன். அதை தான் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதாவே இவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று என்ன பண்ணலை, இவர்களுக்கு அது தெரியவில்லை என்று சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். அடுத்தது பாருங்க, 23:43 வாசிப்போம். 23:40 ரட்சிப்பு. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அந்த சிலுவை தொங்குகிற அந்த நேரத்தில் 2 பேரை அவருக்கு அருகாமையில் என்ன பண்ணுறாங்க, சிலுவையிலே போடுகிறார்கள். 2 பேர் என்ன பண்ணுறாங்க, சிலுவையில் போடுறாங்க. நான் நினைக்கிறேன் அந்த 2 பேருக்கும் யூதர்கள் முறைமையின்படி, இஸ்ரவேலர்கள் முறைமையின்படி 39 அடி கொடுத்திருப்பார்களா என்று எனக்கு தெரியல. ஆனால் இயேசுவுக்கு என்ன பண்ணாங்க, 39 அடிகளை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்துல கொடுத்திருப்பாங்களான்னு எனக்கு அது சரியாக வேதத்தில் எழுதப்படவில்லை. ஆனால் திரும்ப வரும்பொழுது இயேசு மறுத்து விட்டார். அந்த சீசர்கள் என்ன பண்ணலை, அந்த கூட அவர் கூட சிலுவையில் அறையப்பட்டவர்கள் மறிக்கலை. அவர்கள் என்ன பண்ணாங்க, ஒருவேளை சிலுவையில் அறையப்பட்ட ஒரு நபர் மறிக்கலைன்னு சொன்னால் அந்த 3 நாளுக்கு பிறகு வருவாங்களாம். அடுத்த நாள் வருவாங்களாம். அடுத்த நாள் வந்து என்ன பண்ணுவாங்களாம், சரீரத்தில் குத்துவாங்களாம். சரீரத்தில் குத்தி உயிர் இருக்கா இல்லையான்னு சொல்லி, உயிர் இருந்துச்சுன்னா ஒருவேளை என்ன பண்ணுவாங்க, சரீரத்தில் குத்தி என்ன பண்ணுவாங்களாம், கொலை செய்வார்கள். அப்படி ஒரு சூழல் ரோமர்கள் ஒரு சட்டம் இருக்கிறது. ஆனால் வருவதற்கு முன்பதாகவே இயேசு என்ன பண்ணிட்டார், ஆண்டவராக இயேசு மறுத்து விட்டார். ஆனால் அந்த பாவிகளுக்கு நடுவிலே அவர் என்ன பண்ணுறாரு, சிலுவையிலே அறையப்படுறார். வேதம் தாம் சொன்னதின் பிரகாரமாய் இயேசு கிறிஸ்து நிறைவேற்ற தொடங்கினார். தன்னுடைய சிலுவையை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் சுமக்கிற அந்த வேலையில் அந்த கொல்கதா மலையில் தான் அவர் என்ன பண்ணுறாங்க, சிலுவை மரத்தில் அடிக்கிறாங்க. அந்த 2 கல்லர்களுக்கு மத்தியில் அதில் ஒரு கல்லன் சொல்கிறான், நீ தேவனுடைய குமாரனானால் உன்னையே ரட்சித்து கொள்ளும். எப்படி,
நீ தேவனுடைய குமாரனால் உன்னையே ரட்சித்துக்கொள்ளுன்னு சொல்கிறான். அதில் ஒருத்தன் ஏளனமாய் பேசுகிறான். ஆனால் ஒருவன் நாம் பாவம் செய்து என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த தண்டனைக்கு ஆளாகி இருக்கிறோம், அவரோ எந்த தவறும் செய்யாத ஒருவர், அவன் தான் பிறகு என்ன பண்ணியிருக்கிறான், ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். அது வரலாறுல இருக்குது. அந்த 2 கள்ளனல்ல ஒருத்தன் என்ன பண்ணா, அதை பார்த்த அந்த குத்தின, நான் மாற்றி சொல்கிறேன், அந்த குத்தினவன் தான் என்ன பண்ணுறான், பிறகு ரட்சிக்கப்படுறான். அந்த 2 கள்ளர்களில் ஒருத்தன் என்ன பண்ணுறான், பரதீசுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அல்லேலூயா. இந்த 2 கல்லனில் இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணின அந்த கல்லன் எங்கே போகிறான், பரதீசுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறான். இது என்ன சொல்லுதுன்னு சொன்னால், கடைசி நேரத்திலும் ஒரு மனிதன் ரட்சிப்பை பெற முடியும். ஆமேன். கடைசி நேரத்தில் கூட ஒரு மனிதன் என்ன பண்ண முடியும், ரட்சிப்பை பெற முடியும். ஒரு சாட்சியை நான் சொல்லுகிறேன். என்னவென்று சொன்னால், ஒரு பெரிய இராணுவ ஸ்தலத்தில் 2 கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, மாட்டிக்கொண்டார்கள். ஏதோ ஒரு குற்றச்சாட்டு, நீங்கள் இயேசுவை பிரச்சாரம் செய்கிறீர்கள் என்றோ அல்லது நீங்கள் மத போதகம் செய்கிறீர்கள் என்றோ சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, அவர்களை 2 பேரையும் கைது பண்ணிட்டாங்க. அப்போ எல்லா போர் சேவகர்களும் அங்கே இராணுவ அதிகாரிகள்லாம், இது உண்மையாக நடந்த சம்பவம், இராணுவ அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க. அப்போ அந்த 2 கைதிகளையும் என்ன பண்ணுறாங்க, ஒரு பயங்கரமான ஃப்ரீசர் அளவுக்கு தண்ணி, ரொம்ப ஜில்னஸ், அந்த கொடுமையான ஃப்ரீசர் அளவு அந்த தண்ணியில் என்ன பண்ணாங்களாம், கழுத்தளவு என்ன பண்ணாங்களாம், அந்த தண்ணியை அந்த தண்ணிக்குள்ளே அவங்களை நிறுத்தியிருக்கிறார்கள். அப்போது பக்கத்தில் துப்பாக்கி வைத்து கொண்டு வீரர்கள் இருக்கிறாங்க. இயேசுவை நீ மறுதலித்தாயானால் உன்னை என்ன பண்ணுவோம், உயிரோட விடுவோம். நீ மறுதலிக்கலை அப்படின்னு சொன்னால் கட்டாயம் என்ன பண்ணிடுவோம், உன்னை சுட்டு கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி கொண்டு, பக்கத்தில் கன் இருக்குதான். இதை ஒரு அதிகாரி பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ அந்த 2 பேரில் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், நான் இயேசுவை மறுதலிக்கிறேன்னு சொல்லி அந்த 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 குளிர் தாங்க முடியாமல் என்ன பண்ணிட்டான், மேலே வந்துட்டான். அப்போது அந்த நேரத்தில் மறுதலிக்காமல் வைராக்கியத்தோடு இருக்கிற அந்த மனிதர் அவர் அப்படியே இருக்கிறார். இந்த 2 பேரில் ஒருத்தன் மறுதலிச்சான் இல்லையா, அந்த மறுதலிச்ச உடனே அந்த இராணுவ அதிகாரி என்ன பண்ணிட்டு இருக்காரு, பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த இன்னொருத்தன் உயிர் போகிற அந்த நேரத்தில் இவன் பக்கத்தில் இருந்த அந்த சீசன் வெளியே ஏறுகிறான். உடனே அந்த இராணுவ அதிகாரி அந்த தண்ணிக்குள்ளே கீழே இறங்கினாராம். அல்லேலூயா. என்ன அர்த்தம்னு சொன்னால், அவன் மறுதலித்த இடத்துல இன்னொரு அந்த பார்த்து கொண்டிருக்கிற அதிகாரி டக்குன்னு அந்த இடத்துல இறங்கி குதிச்சு நின்றாராம். அந்த நேரத்தில் தேவ தூதன் அந்த இடத்துல இறங்கினதை அவர் என்ன பண்ணாராம், பார்த்தாராம். அன்னைக்கு அவர் என்ன பண்ணார், இயேசுவை ஏற்றுக்கொண்டாராம். நீ மறுதலித்த உன் இடத்துல இன்னைக்கு நான் இருக்கிறேன், நீ என்ன கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரியை அந்த சீசனை எச்சரித்து அந்த இடத்துல அவர் இறங்கினாராம். அல்லேலூயா. அப்போது அந்த கடைசி நேரத்தில் கூட ஆண்டவரால் என்ன பண்ண முடியும், ரட்சிப்பை கொடுக்க முடியும். அந்த நேரத்திலும் தேவன், அந்த சூழலிலும் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார் பாருங்க. ஆமேன். அடுத்ததாக அரவணைப்பு என்கிற வார்த்தையை நாம் தியானிப்போம். யோவான் 19:26 யோவான் 19:26. அல்லேலூயா. 19:26 நான் மீண்டும் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதே உன் மகன் என்றார். இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், அந்த அரவணைப்பு அந்த யூத முறைமையின்படி 30 வயது 33 அது ஒரு ஏஜ் லிமிட்டட் இருக்குது. அத்தனை வயது வரையும் தாய் தகப்பன்மாரே அவங்க என்ன பண்ணணும், பராமரிக்க வேண்டும். 40 வயது வரையும் நினைக்கிறேன், 35 40 தெரில, அந்த வயசு வரை என்ன பண்ணணும், அவங்க மூத்த மகன் என்ன பண்ணணும், அவங்களுடைய குடும்பத்தை பராமரிக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து 33 வயதில் என்ன பண்ணிடுறாரு, அவர் மரிக்க நேரிடுகிறது. அதனால் அவர் இப்போ சொல்கிறாரு, தன்னுடைய மீதியான கடமையை நிறைவேற்றும்படியாக தன்னுடைய சீசனாக இருந்த ஒருவனத்திலே அதை சொல்லுகிறார். அப்போது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாக இருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். தமக்கு அன்பாக இருந்த சீசன் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யோவான் தான். அல்லேலூயா.
ஏன்னா எப்போதுமே மார்பிள் என்ன பண்ணியிருப்பார், சாய்ந்து கொண்டு இருக்கிற ஒரு மனிதன். அவர் தான் அது சொல்கிறார். யோவானுக்கிட்ட கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, யோவானே நீ என்ன பண்ணு, என்னுடைய தாய் மரியாளை நீ நான் செய்ய வேண்டிய, நான் இருக்க வேண்டிய கடமைகளை, செய்ய வேண்டிய கடமைகளை நீ அவர்களுக்கு செய் என்று சொல்லி அந்த நேரத்தில் அவர் அந்த அரவணைப்பு அப்படின்னா ஒப்பு கொடுக்கிறார். தான் விட்டு வந்த மீதமான வேலையை தன் மூலமாக இன்னொருவர் செய்ய வேண்டும் என்கிற அந்த அரவணைப்பை, அந்த ஒப்புவிப்பை அவர் என்ன பண்றார், கொடுக்கிறார். அல்லேலூயா. அதற்கு அடுத்து நாம் பார்க்கிறது தத்தளிப்பு. மத்தேயு 27:46 பார்ப்போம். மத்தேயு 27:46. ஒன்பதாம் மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அல்லேலூயா. அது என்ன நம்ம பார்த்தோம், தத்தளிப்பு என்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம். அப்போது அந்த கடைசி நேரத்தில் அவருக்குள்ள ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னால், ஏன் என்னை கைவிட்டீர். அந்த 9ஆம் மணி நேரத்தில் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனுக்கு நேரிடுகிறதை சற்று நேரம் அவர் பார்க்கலையா. அதனால தான் அந்த 9ஆம் மணி நேரம் பார்த்தீங்கன்னா, அவர் ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிற அந்த நேரத்தில் உலகம் முழுக்க இருள் சூழ்ந்தது என்று சொல்லி வரலாறு சொல்லுகிறது. ஆமென். வேதத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது. உலகம் முழுக்க இருள் சூழ்ந்ததாம். உலகம் முழுக்க. கர்த்தர் நம்மளை பார்க்கலன்னு சொன்னால் அந்த உலகமே ஒரு இருட்டு தான். நாமளும் இருட்டுக்குள்ளே தான் கிடப்போம். ஆமென். யோசித்து பாருங்க. ஏன் என்னை கைவிட்டீர், ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்கள் சிலர் அதை கேட்டபோது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். ஆமென். யோசித்து பாருங்க. அந்த பாஷை அவர்களுக்கு புரியல. யாரையோ கூப்பிடுறாரு போலன்னு நினச்சிட்டாங்க. ஆனால் தேவனை நோக்கி அவர் கதறுகிறதை, அவர் தத்தளிக்கிறதை அந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். நான் சொன்னேன் இல்லையா, 100% என்னவா வாழ்ந்திருக்கிறார், மனிதனாக அவர் வாழ்ந்திருக்கிறார். 100% மனிதனாக வாழ்ந்திருக்கிறார். அவர் அந்த அந்த அவர் அவர் அந்த சிலுவை சுமப்பதற்கு முன்னாடி அந்த தோட்டத்தில் அவர் இருக்கும்பொழுது சீசர்கள் எல்லாம் கண்ணீர் அவர் சிந்து அந்த அழுகிற பொழுது அவருடைய கண்ணீரெல்லாம் ரத்தமாக சிந்தினது என்று நாம் பார்க்கிறோம். அந்தளவுக்கு வியாகுலப்படுகிறார். கெத்செமனே தோட்டத்தில் அந்தளவுக்கு வியாகுலப்படுகிறார். ஏனென்று சொன்னால், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் ஆண்டவரை நீங்கட்டும். ஏன்னா அவர் மனுஷனாக வாழ்ந்தார், 100% மனுஷனாக வாழ்ந்தார் என்பதற்கு இதெல்லாம் அடையாளமாக இருக்கிறது. ஆனால் யோசித்து பாருங்க, தனக்கு இது நேரிடக்கூடாது என்று அவர் நினைக்கிறார். ஆனாலும் அந்த சூழலில் தெய்வ தூதர்கள் அவர் என்ன பண்ணுறாங்க, அவர்களை உற்சாகப்பட்டு தாங்குகிறார்கள். கர்த்தர் அதற்கு பிறகு அந்த ஜெபத்தை அவர் என்ன பண்ணல, ஜெபிக்கல. அதற்கு பிறகு அவர் சிலுவையில் தான் தன்னுடைய தத்தளிப்பை வெளிப்படுத்துகிற. ஏன் என்ன பண்ணீங்க, கைவிட்டீங்க. பிதாவாகிய தேவன் பார்க்க முடியல, பரலோகத்தால் சகிக்க முடியல, தெய்வ தூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல, யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏனென்றால் அவர் அந்த பரிதாபமான ஒரு நிலையை அவர் அடைந்தார். அவ்வளோ ஒரு சகிக்கக்கூடாத ஒரு நிலைமையை அவர் அடைந்தார். தண்டனைகளிலே மிக கொடுமையான தண்டனை சிலுவை தண்டனை. மிக கொடுமையான தண்டனையில் சிலுவை தண்டனை. யோசித்து பாருங்க. அப்போது அதற்கு பிறகு யோவான் 19:28 வசனத்தை வாசிப்போம். யோவான் 19:28. ஆமென். 19:20. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. வேத வாக்கு நிறைவேறத்தக்கதாக அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்ல வேண்டும். அந்த நேரத்தில் கடிவாளத்தை கொண்டு போய் ஈசோப்பினால் நினைத்த அந்த அந்த தண்ணீரை அவருக்கு என்ன பண்ணணும், கொடுக்க வேண்டும். அது ஒரு கசந்த தண்ணீர், கசப்பான தண்ணீர். கசப்பான மாறாவின் கசப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்தளவுக்கு ஒரு கசப்பான தண்ணீரை காடியில் நனைச்சி அவருக்கு என்ன பண்ணுறாங்க, கொடுப்பாங்க. அதுவும் ஒரு வேத நிறைவேறுதலாக இருந்தது. இயேசு கிறிஸ்து அவர் பிறந்தது முதற்கொண்டு அவர் மறிக்கும் ஒவ்வொன்றாய் தேவ வாக்கியத்தை தான் அவர் நிறைவேற்றினார். தாம் எழுதியிருக்கிறபடியாக வாழ்ந்த ஒரே ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து மட்டுமே. லேலூயா, லேலூயா. அதனால தான் அவருடைய வார்த்தைகள் இன்றைக்கு நாம் கை கொள்ளுகிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நாம் அவர் எழுதியிருக்கிற பிரகாரமாய் வாழ்ந்தார். அவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல நம்மளையும் பரிசுத்தத்திற்கு அவர் அழைத்திருக்கிறார். ஆமென். இதெல்லாம் நினைச்சு பார்ப்போம், கற்பனை பண்ணி பார்ப்போம்.
இதெல்லாம் எந்த அளவுக்கு தேவன் அவருடைய அந்த சூழலை எங்களை கற்பனை பண்ணி பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு கொடுமையான சம்பவங்கள். ஆனால் தேவன் இன்றைக்கு அதை நாம் தியானிக்கும் போது நமக்குள்ளே ஒரு புதிய பலனாக இருக்கிறது, புதிய ஒரு உற்சாகமாக இருக்கிறது. அவர் அந்த நேரத்தில் அவர் அந்த தவிப்பு தண்ணீரை கேட்கிறார். எப்பொழுதுமே இந்த விபத்துக்குள்ள ஆனவங்களை நான் பார்த்துருக்கிறேன். நான் ஒரு முறை சென்னையில் ஹோட்டலில் வேலை செஞ்சிட்ருக்கிறேன். அப்போது எங்கள் ஹோட்டலுக்கு பக்கத்தில் ஒரு விபத்து நடந்துருச்சு. அந்த விபத்தில் ஒரு வாலிபன், அவன் அந்த சூழலை சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பயங்கரமான ஒரு சூழல். அந்த நேரத்தில் அவன் கேட்ட ஒரே ஒரு குரல், தண்ணீர் தண்ணீர் தண்ணீர்னு தான் கேட்டான். பக்கத்தில் இருக்கிறவன் கொண்டு போய் தண்ணியை கொடுத்தான், குடித்தவொடனே இறந்துட்டான். அப்போது அந்த கடைசி நேரத்தில் அந்த அந்த உடல், அந்த சரீரம் எதற்காக இயங்கும் என்று சொன்னால் தண்ணீருக்காக இயங்கும். இதுதான் மனிதனுடைய இயல்பு, மனுஷனுடைய ஹேபிட். இதுதான், அந்த சரீரத்துடைய அமைப்பு அப்படி தான் இருக்கும். அப்போது அந்த நேரத்தில் கூட அவருக்கு குடிக்க தண்ணீர் கூட என்ன பண்ணலை, கிடைக்கவில்லை. அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு நமக்கு ஜீவ தண்ணீரை அவர் என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வற்றாத ஜீவ ஊற்ற நமக்குள்ளே வைத்திருக்கிறார். பரலோகத்திற்கு நாம் செல்வதற்கு, நாம் பரலோகத்தில் அங்கீகரிக்கப்படுவதற்கு இன்னைக்கு நமக்குள்ளே ரட்சிப்பு என்கிற ஜீவ ஊற்று நமக்குள்ளே ஊற்றாக ஊறிக்கொண்டே இருக்கு. ஆனால் இந்த ஜீவ ஊற்றுக்கு அவர் கடைசி நேரத்தில் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காம அவர் தவிச்சிருக்கிறார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க. அடுத்தது அர்ப்பணிப்பு. யோவான் 19:26 ஆகிய வசனம். யோவான் 19:26 அர்ப்பணிப்பு. அப்போது இயேசு தம்முடைய தாயும், அதை நம்ம சொல்லிட்டோமா, ஒப்புவிப்பு கடைசி ஒப்புவிப்பு. லூக்கா 23:46. லூக்கா 23:46 படிங்க பிரதர். ஹல்லேலூயா. இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு தன்னுடைய ஜீவனை ஒப்புவித்தார். அந்த வசனத்தை மீண்டும் நான் வாசிக்கிறேன். இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் இந்த ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆமென். யோசித்து பாருங்க, இந்த கடைசி நேரத்தில் மகா சத்தமாய் அவர் கூப்பிட்டு தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கிறார். வசனத்தில் சொல்லியிருக்கிறது, அவர் தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் அவர் தம்முடைய ஜீவனை மீட்டு கொள்ளவும் பிதாவினிடத்தில் இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டார். இந்த உலகத்தில் இயேசுவை யாராலையும் என்ன பண்ண முடியல, கொலை செய்ய முடியலை, யாராலையும் முடியலை. பாதாளத்தின் ஆவிகள், அந்த அந்த மரண கட்டுகள் அவரை சூழ்ந்து கொண்டிருக்க போதிலும் அவருடைய ஆவி யாராலும் பிரிக்க முடியல. அவர் அந்த கடுமையான சூழலில் இருக்கிற போதும் அவர் அந்த மரணத்தின் அதிகாரம், மரண தூதன் அவர் என்ன பண்ண முடியல, பிடிக்க முடியல. கடைசியாக இறுதியாக தன்னுடைய ஜீவனை அவர்தான் ஒப்புவிக்கிறார். அல்லேலூயா. இது உலகத்தில் எந்த நபருக்கும் கிடையாது. யாரும் தன்னுடைய ஜீவனை என்ன பண்ண முடியாது, ஒப்புவிக்க முடியாது. யாரும் ஒப்புவிக்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை பிதாவுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறார். இயேசு, அந்த வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன். இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அடுத்து நடந்து என்ன தெரியுமா, 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. இந்த காட்சியை பார்க்கும்படி கூடியிருந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் சம்பவத்துகளை பார்த்த பொழுது தங்கள் மார்பிலை அடித்து கொண்டு திரும்பி போனார்கள். தங்களுடைய மார்பிலை அடித்து கொண்டு திரும்ப போனார்கள். அவர் மறுத்த அந்த நேரத்தில் தேவாலயத்தில் இருக்கிற திரைச்சீலை மேலிருந்து கீழே என்ன பண்ணிச்சான், 2ஆக பிளந்ததாம். ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது என்று சொல்லி வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். திரைச்சாலை அது கீழேருந்து கட்டாகலை, மேலேருந்து என்ன பண்ணுச்சு, கட்டானுச்சுன்னு சொல்லியிருக்கு. யோசித்து பாருங்கள், கீழேருந்துன்னா யாராவது கிழிச்சிருக்கலாம்னு சொல்லலாம். ஆனால் அந்த திரைச்சாலை யூதர்கள் தங்களுடைய கைகளால் நெய்யப்பட்ட அந்த திரைச்சீலை மேலிருந்து 2ஆக என்ன பண்ணிச்சான், கிழிந்தது என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. யோசித்து பாருங்கள், தன்னுடைய கடைசி நேரத்தில் ஆண்டவர் தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அவர் தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கவும் தமது ஜீவனை 3 நாள் மீட்டெடுக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு என்பதை நாம் அந்த நாட்களில் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நான் அந்த 7 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அன்றைய நாட்களில்
இந்த குட் ஃப்ரைடே என்ற நாளில் தேவன் நமக்காகப்பட்ட பிரயாசங்களையும் நமக்காகப்பட்ட பாடுகளையும் நீங்கள் நினைத்து நமக்குள்ளே நாம் பலனடைய வேண்டும். அல்லேலூயா. யாருக்காக? யாருக்காக? நமக்காக. நான் நிறைய இந்த இந்த அதாவது எப்படின்னா, வளர்ந்த ஃபேமிலியில், ஆசீர்வதிக்கப்பட்ட ஃபேமிலியில் பேசுகிறத இன்டர்வியூ எடுக்கும்போது நான் பார்ப்பேன். சில விஷயங்கள்லாம் நான் பார்க்கும்போது அதில் சொல்லுவாங்க, என்னுடைய வளர்ச்சிக்கு எங்கள் அம்மா தான் காரணம், என்னுடைய வளர்ச்சிக்கு எங்கள் அப்பா தான் காரணம், என்னுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய அண்ணன் தான் காரணம்னு சொல்லி பயங்கரமாக சொல்லுவாங்க. அவர் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டாருங்க, அந்தளவுக்கு அவர் ரத்தம் சிந்தினாருங்க, வேர்வே ரத்தமாக சிந்தினாருங்க, அந்தளவுக்கு உழைச்சாருங்க, இன்றைக்கி நாங்கள் அந்த தொழிலை நாங்கள் எடுத்து செய்கிறோம் என்று சொல்லி சொன்னாங்க. இதே போல தான் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன். அன்றைக்கு தேவன் அந்தளவுக்கு சிலுவை சுமந்தார், அந்தளவுக்கு கஷ்டங்களை சகித்தார், அந்தளவுக்கு போராட்டங்களை அவர் தகர்த்து எறிந்தார். ஆனால் இன்றைக்கு எந்த சூழ்நிலையிலும் தேவன் பக்கமாக இருக்கிற நம்மளை பிசாசால் என்ன பண்ண முடியல, பிரிக்க முடியல. ஆமென். ஏன் தெரியுமா? ஆண்டவர் நமக்காக பட்ட பாடுகள் அவ்வளோ. இன்னைக்கு அதையெல்லாம் நம்ம நினைக்கிறோம். நீங்கள் உண்மையாகவே சிலுவையின் தியானத்தை தியானிப்பீங்கன்னு சொன்னால் யாராலையும் உங்களை எதுவும் செய்ய முடியாது, சத்துரு உங்களை தொடவே முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த சிலுவை என்பது நமக்குள்ளே இரட்சிப்பாக இருக்கிறது என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சிலுவை குறித்ததான உபதேசம் இரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே அது தேவ பலனாய் இருக்கிறது. தேவ பலன் நமக்குள்ள அது தேவ பலனாய் ஊறிக்கொண்டே இருக்கிறது. இரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலன், இரட்சிக்கப்படாதவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது. அருமையான தேவ மனிதர் டிஜேஎஸ் தினகரனுடைய செய்தியில் நான் அவருடைய செய்தியை நிறைய கேட்டிருக்கிறேன். அவர் செய்தியை முடிக்கும்போது சிலுவையை குறித்து பண்ண மாட்டார், முடிக்க மாட்டார். நீங்கள் கவனித்து பாருங்கள், இனி கவனித்து பாருங்கள். சிலுவையை குறித்து பேசாமல் முடிக்க மாட்டார். ஏனென்றால் சிலுவையின் மேலே அவ்வளோ ஒரு பற்று. ஆமென். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் புத்தகத்தில் நான் அந்த வசனத்தை வாசித்தேன். நான் கிறிஸ்துவுக்காக மேலும் மேலும் பலவீனப்பட பிரியப்படுகிறேன். ஏனென்றால் பலவீனத்தில் அவருடைய பலன் எனக்குள்ளே பரிபூர்ணமாய் இருக்கு. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், நான் பலவீனப்பட ஆசைப்படுறேன்னு சொல்லி பவுல் இப்படியா சொல்றாரு. அந்த வசனத்தை நான் 2 கொரிந்தியர் 10 2 கொரிந்தியர் 10:16 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்களேன். ஆகிலும் 12:9 அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும். 12:9 2 கொரிந்தியர் 12:9 அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனனாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். அல்லேலூயா. பிரியப்படுறாராம். கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய நிந்தைகளிலும் அவமானங்களிலும் நெருக்கங்களிலும் போராட்டங்களிலும் சகிப்புகளிலும் நான் பிரியப்படுகிறேன். யோசித்து பாருங்க, இன்றைக்கு நம்மளால் அப்படி சொல்ல முடியுமா? சிலுவை குறித்ததான எண்ணங்கள் நமக்குள்ளே ஒரு தேவ பலனாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்காக நீங்கள் அந்த உலகத்தில் சகிக்கக்கூடிய துன்பங்கள், நெருக்கங்கள், பாடுகள், பலவீனங்கள் இதையெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருமானால் கண்டிப்பாக ஒன்று புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கள். இன்னைக்கு சிலுவைக்கு நிறைய பேர் என்ன பண்ணலை, அவர்கள் அது சிலுவைக்கு பகைஞராக இருக்கிறார்கள், சிலுவையை விரும்புகிறதில்லை. சிலுவை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சிலுவை என்கிற அர்த்தம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் படுகிற பாடுகள், அதுதான் சிலுவையின் உபதேசம். இன்றைக்கு சிலுவை பகைக்கிறவர்களாகத்தான் இன்றைக்கு உலகத்தில் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னால், நெருக்கப்படுகிறீங்கன்னு சொன்னால், இதெல்லாம் தொடர்ச்சியாக நம்ம வாழ்க்கையில் அப்பப்போ வந்துட்டு போவோமே தவிர நிரந்தரமாக நம்ம வாழ்க்கையில் இருக்க போகிறது கிடையாது. ஆமென். இதெல்லாம் அப்பப்போ வந்து போகும். ஆனால் தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், கிறிஸ்துவின் உபதேசம், சிலுவை பற்றிதான உபதேசம் நமக்கு தேவ பலனாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் நம்ம எழுந்திருந்து நம்ம ஜெபிப்போமா? எல்லாரும் எழுந்திருப்போம். ஜீசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஆவியானவரே ஸ்தோத்திரம். எல்லாரும் இந்த நாளை நீங்க நினைச்சு இந்த நாள் பலன் அடைவதற்கு, நான் என்னை தைரியப்படுத்துவதற்கு இந்த நாளை எனக்கு தந்திருக்கீங்க ஆண்டவரே. ஒரு விஷயம் ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே அல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, அல்லேலூயா. நமக்காக அவர் சிலுவை பட்டார், உங்களுக்காக எனக்காக அவர் பாடுகளை பட்டார். இன்னைக்கு நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு, நாம் இன்றைக்கு பாத்திரவான்களாய் இருப்பதற்கு, இன்னைக்கு நாம் ராஜா விட்டு பிள்ளையாய் மாறுவதற்கு அந்த சிலுவைதான் காரணம். இன்றைக்கு நாம் தைரியம் உள்ளவர்களாய் மாறுவதற்கு அந்த சிலுவைதான் காரணம். இன்னைக்கு நமக்குள்ளே மரண பயம் நீங்கியதற்கு காரணம் அந்த சிலுவையின் தியாகங்கள் தான் காரணம். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நான் பாடுற பாடலை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுங்க. ஜீசஸ் சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே, நம்பி இயேசுவண்டே வா என்கிற பாடலை பாடுவோமா? நன்றி ஆண்டவரே. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே போலவே பாய்கின்றதே, நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே, நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மழை, பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை, காணா நிலையான சந்தோஷம் பூவில் கர்த்தாவே நண்பண்டை வா, காணா நிலையான சந்தோஷம் பூவில் கர்த்தாவே நண்பண்டை வா. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே, நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை. ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்துமா நஷ்டம் அடைந்தார், ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்தும நஷ்டம் வந்தார். லோகம் முழுதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றும் இல்லையே, லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றும் இல்லையே. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே, நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே, நம்பி
இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. இன்னைக்கு எல்லாரும் இந்த சிலுவையின் கீழே வந்திருக்கோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, இந்த பொல்லாத உலகத்தில் ஆண்டவர் நம்மளை ரட்சித்தாரே. எத்தனையோ பேர் சிலுவைக்கு பகைஞராக இருக்கிறார்கள். எத்தனையோ நண்பர்கள், உறவினர்கள், நீங்களும் நானும் இயேசுவை அங்கீகரித்ததுனால நமக்கு விரோதமாக இருக்கிறார்கள். நாம் இந்த நாளிலே அவருக்காக, இந்த ஜனங்களுக்காக மன்றாடுவோம். அவர்கள் என்ன செய்வதென்று அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். ஆனால் நமக்கு இயேசு கிறிஸ்து அன்பை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவருடைய அரவணைப்பு, அவருடைய தவிப்பை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எந்த சூழ்நிலை வந்தாலும் இயேசுவை நாம் விட்டு கொடுக்காதபடிக்கு இன்றைக்கு ஜீவ ஊற்றாய் நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சிலுவை நமக்கு தேவ பலனாய் இருக்கு. அவருடைய சிலுவை நம்முடைய நம்பிக்கைக்கு உரிதா இருக்கு. கற்பனை பண்ணி பாருங்க, இயேசு நமக்காக சிலுவை, அவருடைய சரீரத்தில் இருக்கிற அத்தனை ரத்தத்தை நமக்காக சிலுவை. அவருடைய ரத்தமே பாவத்தை மன்னிக்க கூடியது. அவருடைய ரத்தமே சாபங்களிலிருந்து நம்மளை விடுதலையாக்க கூடியது. அவருடைய ரத்தமே பாவ வல்லமையிலிருந்து நம்மளை மீட்டெடுக்க கூடியது. சிந்தப்பட்ட ரத்தம், சிந்தப்பட்ட ரத்தம். நன்றி ஆண்டவரே. கற்பனை பண்ணி பார்ப்போம், இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு 150 கிலோ சிலுவை மரம், 15 அடி நீளம், 8 அடி அகலம். சாதாரணமான ஒரு மனிதனாக அவர் தூக்கி சுமந்தார். அவருடைய முதுகு உழப்பட்ட நிலம் போல கிட்டத்தட்ட 4500க்கு மேல உள்ள காயத்தோடு 5 காயங்களை பெற்றவரா. 8 அங்குல ஆணி, 3 அங்குல அகலத்தை கொண்ட இந்த ஆணிகளை நமக்காக ஏற்றினார். கற்பனை பண்ணி பாருங்க, சாதாரணமான தரையில் அந்த சிலுவையை சுமக்கல. ஏறத்தாழ 3 முறை கீழே தவறி விழுந்தார். 17 மணி நேரம் தண்ணீருக்காக அவர் தாகமா இருந்தார். 350 சேவகர்கள், 50 குதிரை வீரர்கள் அவரை ஏளனமாய் பேசினார்கள், அவரை நெருக்கினார்கள், அவரை காரி துப்பினார்கள், அவருடைய வஸ்திரத்தை பங்கிட்டார்கள், அவர் மண்டையிலே குட்டினார்கள். யோசித்து பாருங்கள், கற்பனை பண்ணி பார்ப்போம். உங்களுக்காக எனக்காக தான் அவர் இவ்வளவாய் பாடுபட்டார். எதற்காக தெரியுமா? நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை உத்தமமாய் பின்பற்றுவதற்காக, பரலோகத்தின் தேவனை நாம் மகிமைப்படுத்துவதற்காக, ராஜாதி ராஜாவை நாம் உயர்த்துவதற்காக, நம்முடைய ஆத்தும ரட்சிப்பு, விலையேறப்பெற்ற ரட்சிப்பு, ஆத்துமா விலையேறப்பெற்ற ஆத்துமா நிறைவேறுவதற்காக, இந்த கிறிஸ்துவ ஜீவியம் கடைசி வரையிலும் நாம் ஜெயத்தோட வாழ வேண்டும் என்பதற்காக. சிலுவை சுமந்துராய் சீசனாகுவோம், சிலுவை சுமந்துராய்
சீசனாகுவோம், அவர் சிந்தையின் தாழ்மைப்படுவோம். அல்லேலூயா. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை என்றெண்ணிடுவே. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை என்றிடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிலுவை சுமந்தோராய் சீசனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீசனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பிலும் சந்தோஷம் கொள்வோம், நிந்தை சுமப்பிலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பிலும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோ சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோ சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவருக்காக அவருக்காக எல்லாவற்றையும் நான் குப்பையா எண்ணுகிறேன். ஓ ரீபாலா, அந்த உலகத்தில் தேவன் நம்மளை அழைத்திருக்கிற தேவன், நம்மளை ரட்சித்திருக்கிறார். இந்த சிலுவை நாளில், இந்த குட் ஃப்ரைடே நாளில் ஆண்டு நமக்காக பட்ட பாடுகளை நாம் நினைச்சு பார்ப்போம். உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ரத்தம் சிந்தினது ஒரு நாள் வீண் போகாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை கரைக்கொள்ளுவோம். நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய கிருபை பிரச்சனைகளை நிரப்பட்டும். தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும். சிலுவையின் உபதேசம் எங்களுக்கு தேவை பலனாயிருக்கிறது என்று நாங்கள் பலனடைகிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளே நம்பிக்கையை பெறுகிறோம். நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, நம்முடைய நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலோ வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். சிலுவை நாளிலே கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு நாமத்தில் தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யுங்க. நம்முடைய கிருபை பரிபூரணமாய் விளங்கட்டும் ஐயா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். செபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் விலையேற பெற்ற அன்பின் ஐக்கியமும்
என்று என்றுமல்ல சதாகாலம் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.